காங்கிரஸ் கட்சியின் கமலாலய முற்றுகை போராட்டத்தை அண்ணாமலை கிண்டல் அடிப்பதாகவும், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கமலாலயத்தில் 10 பேர் கூட இருக்கப் போவதில்லை எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புரி ஜெகநாதர் கோவில் கருவூலத்தின் சாவி தமிழகத்தில் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருந்தார். இதனை கிண்டலடிக்கும் விதமாக முற்றுகை போராட்டத்துக்கு வரும் 10 பேருக்கு உணவு தயார் செய்து வைப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், கடந்த 2004ஆம் ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சியை இழந்த பிறகு 2014 வரை கமலாலயத்தில் 10 பேர் கூட இருக்கவில்லை எனவும், பல ஆண்டுகளுக்கு அந்த அலுவலகத்தில் அப்போது மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த மோகன் ராஜுலு மட்டுமே இருந்தார் என்ற வரலாற்றை எல்லாம் அண்ணாமலைக்கு நினைவுபடுத்த விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கமலாலயத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிவித்தால் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் உணவு ஏற்பாடு செய்ய தயாராக இருப்பதாகவும், கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டது என்பது குறித்தும், மோடி ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் பற்றியும் புத்தகம் வழங்க இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை பதிவிட்டுள்ளார்.